ஹலோ மீடியா ஸ்டூடெண்ட்ஸ், ஹைட்ரஜன் சாப்டர்லேருந்து ஹாட் வாட்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாட் வாட்டர் கிடையாது, ஹார்ட் வாட்டர். வாட்டர் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே ரெண்டு விதமான வாட்டர் இருக்குது. வாட்டரை ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஹார்ட் வாட்டர், இன்னொன்று சாஃப்ட் வாட்டர். நம்ம எல்லாருக்குமே ஹார்டுனா என்னன்னு தெரியும், சாஃப்ட்னா என்னன்னு தெரியும். ஸோ அந்த மீனிங் தான் இங்கேயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கிடையாது. இந்த ஹார்ட் வாட்டர்னா என்ன, சாஃப்ட் வாட்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வாட்டரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இந்த கான்டெக்ஸ்டில் பொதுவாகவே வாட்டரில் மினரல் அயான்ஸ் இருக்கும். அது என்ன மினரல் அயான்ஸ் அப்படின்னா, வாட்டரில் கரைஞ்சிருக்கிற சால்ட்ஸை தான் நம்ம மினரல் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சால்ட்டுன்னு சொல்கிறப்ப அந்த சால்ட்டை அயான்ஸாக தானே இருக்கும். அப்போது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான், நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான், அதாவது கேட்டயான், ஆனயான் அப்படின்னு பிரிக்கலாம். கரெக்டா? ஸோ வாட்டரில் இருக்கிற டிசால்வ்டு சால்ட்ஸை கேட்டயான்ஸாக ஆனயான்ஸாக பிரிக்கிறோம். அப்போனா என்ன அர்த்தம்? அந்த சால்ட்டையே பிரிக்கிறோன்னு அர்த்தம். ஏன் பிரிக்கிறோம்? நாம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக அதை பிரித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். வாட்டரில் நிறைய சால்ட்ஸ் கரைஞ்சிருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சில சால்ட்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த சால்ட்ஸில் இருக்கிற கேட்டயான்ஸ், ஆனயான்ஸ் பாருங்கள். கேட்டயான்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், கால்சியம் அயான்ஸ். ஆனயான்ஸ் பார்த்தீங்கன்னா பைகார்பனேட்ஸ், குளோரைட்ஸ், சல்ஃபேட்ஸ். ஸோ இங்கே நீங்கள் மொத்தம் 5 அயான்ஸை பார்க்குறீங்க. கரெக்டாக? ஸோ இவங்க எல்லாமே அயான்ஸ். இப்போது மெக்னீஷியம்னு சொல்கிறப்ப Mg, இது அயான் இல்லையா? அப்போ அதோட சார்ஜ் போடணும். மெக்னீஷியத்தோட சார்ஜ் 2+. அதே மாதிரி கால்சியம் அப்படின்னு சொல்கிறப்ப Ca, அதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா 2+. ஸோ அயான்ஸோட ஃபார்முலா சிம்பிள்ஸ் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பைகார்பனேட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப, கார்பனேட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், CO3. பைகார்பனேட் அப்படின்னு சொல்கிறப்ப HCO3 ஒரு மைனஸ். குளோரைடு அப்படிங்கிறப்ப இந்த ஐடு, ஏட் அப்படிலாம் வந்துச்சுன்னா அவங்களாம் கண்டிப்பாக ஆனயான்ஸ் தான். அப்போ குளோரைடு அப்படின்றப்ப Cl, Clக்கு ஒரே ஒரு சார்ஜ் தான், ஒரு மைனஸ். சல்ஃபேட் SO4 2-. ஸோ இந்த சார்ஜு, இந்த சிம்பிள் இதெல்லாம் சேர்த்து நல்லா தரவு பண்ணிடணும். ஒரு தடவைக்கு பல தடவை இதை நீங்கள் சொல்லி பார்க்குறப்ப இங்கே ஈக்குவேஷன்ஸ் எழுத போகிறோம். அப்போ உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. ரைட், இப்போ என்ன பார்த்தோம்? இந்த 5 அயான்ஸும் வாட்டரில் இருக்கும். இப்போ வேறு இருக்காதா? வேறு இருக்கும், பட் இதை நம்ம மேஜராக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இதை அயான்ஸாக சொல்கிறோம். சப்போஸ் இதை சால்ட்டாக சொல்லணுன்னா எப்படி சொல்வீங்க? பாருங்கள், மெக்னீஷியம், அங்கே இருக்க சால்ட்டு பாருங்கள், மெக்னீஷியம் பைகார்பனேட்டாக இருக்கலாம். மெக்னீஷியம் பைகார்பனேட் MgHCO3 ட்வைஸ். இல்லை மெக்னீஷியம் குளோரைடாக இருக்கலாம். இல்லை மெக்னீஷியம் சல்ஃபேட்டாக இருக்கலாம். முடிஞ்சிச்சா? இவரை வச்சு இவங்கள வச்சு 3 சால்ட். அதே மாதிரி கால்சியத்தை வச்சு கால்சியம் பைகார்பனேட்டாக இருக்கலாம். இல்லை கால்சியம் குளோரைடாக இருக்கலாம். அல்லது கால்சியம் சல்ஃபேட்டாக இருக்கலாம். மொத்தம் எத்தனை சால்ட் ஆச்சு? 6 சால்ட்ஸு. இந்த சால்ட்ஸ் வாட்டரில் டிசால்வ் ஆகி இருக்கும். சேர்த்து எழுதிட்டோம் பாருங்க அந்த 6 சால்ட்ஸையும். மெக்னீஷியம் பைகார்பனேட், மெக்னீஷியம் குளோரைட், மெக்னீஷியம் சல்ஃபேட், அப்புறம் கால்சியம் பைகார்பனேட், கால்சியம் குளோரைட், கால்சியம் சல்ஃபேட். இப்போ பிரித்து போடுறப்ப மெக்னீஷியம் 3 வருது. ஸோ ஒரே தடவை எழுதினா போதும். இவங்களை பிரித்து போடுறப்ப கால்சியம் 3 தடவை வருது. அதில் Ca2+ ஒரே தடவை போட்டால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் 2 தடவை வருது, குளோரைட் 2 தடவை வருது, சல்ஃபேட் 2 தடவை வருது. ஸோ பிரித்து எழுதுகிறப்ப, அயான்ஸாக எழுதுகிறப்ப அங்கே 5 அயான்ஸ் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான், கேட்டயானையும் ஆனயானையும் சேர்த்திங்கன்னா தான் சால்ட்டு. ஸோ சால்ட்டாக அவங்க பேரை சொல்கிறப்ப 6 சால்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போது வாட்டரில் இந்த 5 அயான்ஸும் இருந்துச்சுன்னா அந்த வாட்டருக்கு ஹார்ட் வாட்டர்னு பேர். இப்போ இந்த 5 அயான்ஸுமே இல்லை, சரியா? இந்த 5 அயான்ஸுமே இல்லை. அப்போ அந்த வாட்டர், எஸ், இட் இஸ் சாஃப்ட். அது சாஃப்ட் வாட்டர்.
அப்போ வாட் இஸ் சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வாட்டர் ஃப்ரீ ஃப்ரம் தீஸ் சால்ட்ஸ். தீஸ்னா எந்த சால்ட்டு? இந்த 5 சேர்ந்து 6 சால்ட் இருக்குல்ல, அந்த 6 சால்ட்டும் இல்லைன்னா அந்த வாட்டருக்கு சாஃப்ட் வாட்டர்னு தான் பேர். அப்போ உங்களை இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் ஹாட் வாட்டர்? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? வாட்டர் விச் கண்டெய்ன்ஸ் சால்ட்ஸ் சச் ஆஸ். சால்ட்ன்னு தான் சொல்கிறாங்க. பைகார்பனேட்ஸ், குளோரைட்ஸ், சல்ஃபேட்ஸ் ஆஃப். இந்த ஆஃப் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த மெக்னீஷியத்தோட பைகார்பனேட், மெக்னீஷியத்தோட குளோரைட், மெக்னீஷியத்தோட சல்ஃபேட். அப்போ சால்ட் ஆயிடுதுல்ல, அதனால தான் இங்கே சால்ட்டுன்னு ஆரம்பிக்கிறாங்க. வாட்டர் விச் கண்டெய்ன்ஸ் சால்ட்ஸ் சச் அஸ் பைகார்பனேட்ஸ், குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் இஸ் நோன் as ஹாட் வாட்டர். ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த சால்ட்ஸு வாட்டரில் டிசால்வ் ஆகி இருக்கிற அந்த ப்ராசஸை ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறோம். இந்த ஹார்ட்னஸை பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று டெம்பரரி ஹார்ட்னஸ், இன்னொன்று பெர்மனண்ட் ஹார்ட்னஸ். இப்போ டெம்பரரி ஹார்ட்னஸ், பெர்மனண்ட் ஹார்ட்னஸ்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறப்ப இந்த அயான்ஸை ஒரு செட்டாக பிரிச்சிட போகிறோம். யாருன்னா இவங்க 3 பேரை வச்சு, அதாவது பைகார்பனேட்ஸை தனியாக பிரிச்சிடணும், குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸை தனியாக பிரிச்சிடணும். இப்போ பைகார்பனேட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எதை மீன் பண்ணுறோம்னா மெக்னீஷியம் பைகார்பனேட், கால்சியம் பைகார்பனேட். குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ்ன்னு சொல்கிறப்ப எதை மீன் பண்ணுறோம்னா மெக்னீஷியம் குளோரைட், கால்சியம் குளோரைட், மெக்னீஷியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட். ஸோ 2 குரூப்பாக நம்ம பிரிச்சிட்டோம். ஒரு குரூப்பில் பைகார்பனேட்ஸ் இருக்கிறாரு, இன்னொரு குரூப்பில் மெக்னீஷியம் கால்சியம் 2 குரூப்லையுமே இருக்கிறாங்க. ஆனியான்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பில் பைகார்பனேட்ஸ் மெக்னீஷியம் கால்சியம் கூட சேர்ந்துருக்கிறாரு, இன்னொரு குரூப்பில் குளோரைடு சல்ஃபேட்டும் மெக்னீஷியம் கால்சியம் கூட சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ யாரை டெம்பரரி ஹார்ட்னஸ்ன்னு சொல்கிறோம்னா பைகார்பனேட்ஸை தான், இந்த மெக்னீஷியம் கால்சியத்தோட பைகார்பனேட்ஸ் இருக்கிற ஹார்ட்னஸை டெம்பரரி ஹார்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே அது குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியமாக இருந்துச்சுன்னா அது பெர்மனண்ட் ஹார்ட்னஸ். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. முதல்ல நம்ம டெம்பரரி ஹார்ட்னஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பைகார்பனேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் ஏன் சாலுபிள்னு போட்டிருக்காங்கன்னா இந்த சால்ட்டெல்லாம் தண்ணியில் கரைஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இவங்களுமே மெக்னீஷியம் குளோரைட், மெக்னீஷியம் சல்ஃபேட், கால்சியம் குளோரைட், கால்சியம் சல்ஃபேட் இவங்களாம் வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகி இருப்பாங்க. ரைட். இப்போ டெம்பரரி ஹார்ட்னஸ்னால் யாரால? பைகார்பனேட்ஸ்னால. பைகார்பனேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் இப்படி எழுதினா கூட நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? இங்கே இருக்க சால்ட் யார்? மெக்னீஷியம் பைகார்பனேட், கால்சியம் பைகார்பனேட். புரியுதா? சரி, பைகார்பனேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் இருந்தால் ஏன் அதை டெம்பரரி ஹார்ட்னஸ்னு சொல்லணும்? இதுக்கு ஆன்சரை நீங்களே சொல்லிடுவீங்க. காரணம் என்ன? டெம்பரரி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன? அது பெர்மனன்ட் கிடையாது. இன்னும் அழகாக தமிழில் சொல்லலாம், தற்காலிகமானது அப்படின்னு சொல்லலாம். தற்காலிகமானது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது போயிடும்னு அர்த்தம். ஸோ இந்த டெம்பரரி ஹார்ட்னஸ்னால் அந்த ஹார்ட்னஸை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும்னு அர்த்தம். கரெக்ட். பாருங்கள், இட் கேன் பி ரிமூவ்டு. எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ஃபஸ்ட் மெத்தட் பாருங்கள், ஜஸ்ட் பை பாயிலிங். அந்த வாட்டரை பாயில் பண்ணுறப்ப இந்த டெம்பரரி ஹார்ட்னஸ் போயிடும். பைகார்பனேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியத்தை ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது பாயில் பண்ணுறப்ப அவங்க ப்ரிசிபிடேட் ஆகிடுவாங்க. ஸோ ஃபாலோட் பை ஃபில்டரிங், ஃபாலோட் பை ஃபில்ட்ரேஷன். அந்த தண்ணியை வடிகட்டிட்டா நமக்கு டெம்பரரி ஹார்ட்னஸ் போயிடும். ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னாலே புரிஞ்சுக்கணும், ப்ரிசிபிடேட் ஆகிடும். இந்த சால்ட்டெல்லாம் கட்டி கட்டியாக கீழே போய் செட்டில் ஆகிடும். அப்போ நம்ம ஃபில்டர் பண்ணனா நமக்கு இந்த பைகார்பனேட்ஸ் இல்லாத தண்ணி கிடைக்கும். இப்போ அடுத்த கொஷின் நம்ம மைண்டில் என்ன வரும்? சரி, பாயில் பண்ணால் அந்த சால்ட்டெல்லாம் ப்ரிசிபிடேட் ஆகிடுது, அதை ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். அப்போது பாயிலிங் அப்போ என்ன நடக்குது? டெம்பரரி ஹார்ட்னஸ்னால் பைகார்பனேட்ஸ்னால தான் அப்படின்னு பார்த்தோம். யாரோட பைகார்பனேட்ஸ்? கால்சியம் அண்ட் மெக்னீஷியத்தோட பைகார்பனேட். அப்போ அவங்கள சேர்த்து சால்ட்டாக எழுதுனா கால்சியம் பைகார்பனேட், மெக்னீஷியம் பைகார்பனேட் இப்படி எழுதலாம். கரெக்டா? இப்போ இந்த சால்ட்டுக்கான ஃபார்முலா எழுதணும். கால்சியம்க்கு Ca, மெக்னீஷியம்க்கு Mg உங்களுக்கு தெரியும். பைகார்பனேட்க்கு நான் சொல்லிட்டேன் HCO3ன்னு சொல்லிட்டேன். ஸோ HCO3 போட்டுருணும். பட் இங்கே இந்த 2 வருதுன்னா
வேலன்சி கிறிஸ் கிராஸ். HCO3க்கு 1, கால்சியம்க்கு 2. அப்போ இந்த 2 இங்கே வந்துடும், இங்கே 1 வந்துடும். அப்போ இதுக்கு 1 இங்கே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இதுக்கும். ஸோ 2 சால்ட்ஸோட ஃபார்முலா எழுதிட்டோம். முதல்ல கால்சியம் பைகார்பனேட் பாயில் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். CaHCO3 ட்வைஸ், இதான் ஃபார்முலா. இதை முதல்ல தப்பு இல்லாமல் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்டெல்லாம் ஈக்குவேஷன் எல்லாம் கரெக்டாக எழுதலாம். இப்போ இதை ஹீட் பண்ணுறப்ப யார் யார் கிடைப்பா பாருங்கள். இந்த பைகார்பனேட் கார்பனேட்டாக மாறிடும். CaCO3 ப்ளஸ் H இருக்கா, H2O ஃபார்ம் ஆகும். எப்போவுமே கார்பனேட் இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி மெக்னீஷியம் பைகார்பனேட் என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? MgHCO3 ட்வைஸ் எழுதிட்டேன். இதை பாயில் பண்ணுறப்ப மெக்னீஷியம் கார்பனேட் பைகார்பனேட் கார்பனேட்டாக மாறும். ஸோ மெக்னீஷியம் கார்பனேட் ப்ளஸ் H இருக்குது, O இருக்குது, ஆப்வியஸாக H2O ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் கார்பனேட் இருக்குது, CO2 ஃபார்ம் ஆகும். அப்போ பாயிலான அந்த சொல்யூஷனில் கால்சியம் பைகார்பனேட்டுக்கு பதிலாக கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகிடும். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இது ஒரு சாலிடு. அப்போ அந்த நம்ம பாயில் பண்ணோம்ல அந்த தண்ணியில் இது ப்ரிசிபிடேட்டாக ஆகிடும். இந்த MgCO3 இருக்குல்ல, அது அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ரிசிபிடேட் ஆகாது, ரைட்டா? இந்த MgCO3 அங்கே இருக்கிற வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும். வாட்டர்னா என்னது? H2O. இதை HOH அப்படின்னு பிரித்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதோட பாசிட்டிவும் இதோட மைனஸும் அப்போ சேர்ந்தா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. அப்புறம் CO3 இருந்தாலே கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப்பு இங்கே நடக்கும். காரணம், இங்கே ஃபார்ம் ஆகிற கால்சியம் கார்பனேட் அப்படியே ப்ரிசிபிடேட் ஆகிடும். இந்த மெக்னீஷியம் கார்பனேட்டோட சாலுபிலிட்டி அதிகம், அதனால் இன்னும் அது சாலுபிளாக இருக்கும். பட் வாட்டர் கூட சேர்ந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடை ஃபார்ம் பண்ணிவிடும். அப்போ அந்த மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பாயில் பண்ணுறப்ப கால்சியம் பைகார்பனேட் கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற இன்சாலுபிள் சாலிடாக மாறிடுது. மெக்னீஷியம் பைகார்பனேட் மெக்னீஷியம் கார்பனேட்டாக மாறி அகெயின் அங்கே இருக்கிற வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி இன்சாலுபிள் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவுமே ப்ரிசிபிடேட் தான், சாலிட் தான், வாட்டரில் கீழே செட்டில் ஆவாங்க. ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணுறப்ப அந்த தண்ணி வில் பிகம் ஃப்ரீ ஆஃப் பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ இந்த ப்ரிசிபிடேட் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பாயிலிங் மட்டும் இல்லாமல் இந்த டெம்பரரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, விச் இஸ் கிளார்க்ஸ் மெத்தட். இந்த மெத்தடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஹாட் வாட்டரை லைம் கூட ஒரு வேடு கால்குலேட்டட் அமௌண்ட்டான லைம் கூட சேர்த்து நம்ம ஹீட் பண்ணணும். லைம்னா என்ன? கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் லைம். இப்போ பாருங்கள், நம்ம டெம்பரரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ண போகிறோம். டெம்பரரி ஹார்ட்னஸ் பைகார்பனேட்ஸ் சால்ட்னால. ஸோ முதல்ல நான் கால்சியம் பைகார்பனேட்டை எடுத்துக்கிறேன். கால்சியம்க்கு கால்சியம் போட்டேன், பைகார்பனேட்க்கு HCO3 போட்டேன், இதோட வேலன்சி 2, அதனால் 2 போட்டேன். ப்ளஸ் இந்த லைம் கூட ட்ரீட் பண்ணுறோம். அப்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு அதோட ஃபார்முலாவை எழுதுகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேயுமே பைகார்பனேட் கார்பனேட்டாக தான் மாறும். அப்போ CaHCO3 ட்வைஸ் இருக்கா, இது HCO3ன்றது பைகார்பனேட்டா, இப்போ கார்பனேட்டாக மாறணுமா? அப்போ CaCO3 ப்ளஸ் HOலாம் இருக்கா, H2O ஃபார்ம் ஆகும். இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே ஒரு CA இங்கே ஒரு CA இருக்குது, 2 CA. ஸோ 2 போட்டாச்சு. அப்போ கார்பன் 2 இருக்கணும், இருக்கா? இருக்குது, 2C இருக்குது. இப்போ H பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, 4 இருக்குது. ஸோ இங்கே நான் 2 போட்டுடுறேன். இப்போ ஆக்சிஜன்லாம் பாருங்கள் எல்லாமே பேலன்ஸ்டாக தான் இருக்கும். இப்போ இன்னொரு சால்ட் இருக்குல்ல, டெம்பரரி ஹார்ட்னஸ்னா மெக்னீஷியம் பைகார்பனேட் CO3 ட்வைஸ், ரைட்டா? ப்ளஸ் லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. இப்போ இவங்க 2 பேரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க
அப்போ என்ன பண்ணணும்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஈஸியாக, இந்த காம்பவுண்டை 2ஆக கட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதையும் 2ஆக கட் பண்ணுங்கள். இவரை இவர் கூட கனெக்ட் பண்ணுங்கள், இவரை இவர் கூட கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், எம்ஜியை OH ட்வைஸ் கூட கனெக்ட் பண்ணால் MgOH ட்வைஸ். சிஏவை HCO3 கூட கனெக்ட் பண்ணால் HCO3 ஃபார்ம் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கணும். CaCO3 தான் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் H இருக்குது, O இருக்குது, ஸோ H2O. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், கார்பன் 2 இருக்குது, இங்கே கார்பன் 1 தான் இருக்குது. ஸோ அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே நான் 2 போடுறேன். அப்போ கால்சியம் 2 ஆகிடுச்சு, இங்கே கால்சியம் 1 தான் இருக்குது, ஸோ இதுக்கும் 2 போடுறேன். இப்போ அடுத்தது ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 4 6 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, ஸோ இங்கே 2 போடுங்க. இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், 2O, இங்கே ஒரு 6O, இங்கே ஒரு 2O, 2 + 6 8 + 2 10, இங்கே 3 2s are 6, இங்கே 2 2s are 4, கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாம் மாறி போச்சு பாருங்கள். இது ஒரு ப்ரிசிபிடேட்டு, இதுவும் ப்ரிசிபிடேட் ஆகிடும், சாலிடாக அதில் செட்டில் ஆகிடும், இதுவும் ப்ரிசிபிடேட் ஆகிடும். ஸோ இவங்க அப்படியே டிசால்வ் ஆகி தண்ணியில் கலந்துருந்தாங்க. அதனால தான் இவங்க ஹார்ட் வாட்டர், அதுவும் டெம்பரரி ஹார்ட் வாட்டர், ரைட்டாக, டெம்பரரி ஹார்ட்னஸ். இப்போ இதை நம்ம லைம் கூட ட்ரீட் பண்ணுறப்ப ரியாக்ஷன் இந்த மாதிரி நடந்து சாலிட் ப்ரிசிபிடேட்ஸ் ஃபார்ம் ஆகும், அது வாட்டரில் அடியில் செட்டில் ஆகும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் இந்த டெம்பரரி ஹார்ட்னஸ் இல்லாத வாட்டர். ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட் மூலமாக டெம்பரரி ஹார்ட்னஸை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ். இப்போ பைகார்பனேட்ஸ் போயிடுச்சு, அது டெம்பரரி ஹார்ட்னஸ். இப்போ மிச்சம் இருக்கிற 2 பேர் இந்த குளோரைட்ஸும் சல்ஃபேட்ஸும். ஸோ மெக்னீஷியம் குளோரைட், மெக்னீஷியம் சல்ஃபேட் 2 சால்ட்டாச்சா, கால்சியம் குளோரைட், கால்சியம் சல்ஃபேட். ஸோ இந்த 4 சால்ட்டுனால, இந்த 4 அயான்ஸ்னால வர்ற ஹார்ட்னஸ் தான் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ். இப்போ இந்த பெர்மனண்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரமாக சிம்பிள் மெத்தட்ஸ் மூலமாக ரிமூவ் பண்ண முடியாது. அதனால தான் அதுக்கு பெர்மனண்ட் ஹார்ட்னஸ்னு பேர். ரைட், இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? இது பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட இதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். கொஞ்சம் அந்த அந்த ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அவ்வளோதான். காம்ப்ளெக்ஸ் இன் த சென்ஸ் ரியாக்ஷன் பேஸ்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா ஆடிங் வாஷிங் சோடா, 2வது மெத்தட் பார்த்திங்கன்னா அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸை சிம்பிளாக நம்ம சாஃப்டனிங் ஆஃப் ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் வாஷிங் சோடாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாஷிங் சோடாவோட ஃபார்முலா நமக்கு தெரியணும், விச் இஸ் Na2CO3, சோடியம் கார்பனேட். இப்போ வாஷிங் சோடா ஆட் பண்ணுறதுனால அங்கே என்ன நடக்க போகுது, எப்படி இந்த பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஷிங் சோடாவில் கார்பனேட் இருக்கா, இந்த சோடியம் கார்பனேட்டை வாஷிங் சோடாவை நீங்கள் ஹார்ட் வாட்டர் கூட ஆட் பண்ணுவீங்களா, அதில் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ்க்கு காரணமான குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்குமா. இப்போ என்னென்னா, நீங்கள் இந்த வாஷிங் சோடாவை சேர்த்த உடனே இந்த குளோரைடும் சல்ஃபேட்டும் கார்பனேட்டாக மாறிடும். இந்த குளோரைடும் சல்ஃபேட்டும் நல்லா டிசால்வ் ஆகும். அதனால தான் தண்ணியில் கரைஞ்சி அவங்க ஹார்ட்னஸ்க்கு காரணமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்போ அதை கார்பனேட்டாக மாற்றுறோமோ, திஸ் கார்பனேட் இஸ் இன்சாலபிள். அப்போ கண்டிப்பாக அது என்ன ஆகிடும், இன்சாலபிள்னா அடியில் செட்டில் ஆகிடும். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ குளோரைட்ஸும் சல்ஃபேட்ஸும் தான் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ்க்கு காரணம். இப்போ குளோரைடு எப்படி இருக்கும், கால்சியம் குளோரைடாக இருக்கும், மெக்னீஷியம் குளோரைடாக இருக்கும். சல்ஃபேட் எப்படி இருக்கும், கால்சியம் சல்ஃபேட்டாக இருக்கும், மெக்னீஷியம் சல்ஃபேட்டாக இருக்கும். ஸோ 4 காம்பவுண்டுக்கு 4 ஈக்குவேஷன் எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குளோரைட்ஸை பொதுவாக MCl2 அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். அப்போ M எதை குறிக்கும், கால்சியம் இல்லைனா மெக்னீஷியம், சரியா. அதே மாதிரி இந்த கால்சியம் சல்ஃபேட்டையும் மெக்னீஷியம் சல்ஃபேட்டையும் MsSO4னு டினோட் பண்ணுறோம். வேர் M டினோட்ஸ் Ca or Mg, சரியா. இப்போ முதல்ல இந்த குளோரைடுக்கான ஈக்குவேஷன் எழுதுகிறோம் பாருங்கள். MCl2, இது கூட யாரை ட்ரீட் பண்ணுறோம், சோடியம் கார்பனேட் Na2CO3. என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க, அப்படியே கட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள்.
இங்கே கட் பண்ணுங்கள், இங்கே கட் பண்ணுங்கள், இவரையும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? MCO3 ப்ளஸ் சிஎல்லையும் என்ஏயும் கனெக்ட் பண்ண என்ன வரும்? நமக்கு ஃபார்முலா தெரியும், NaCl. அங்கே Na2 இருக்குது, Cl2 இருக்குது. நான் Na2Cl2 தான் போடுவேன்னு சொல்லக்கூடாது. ஸோ NaCl சோடியம் குளோரைட் ஃபார்முலா இது தான். 2 இருக்குது, அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணோம்னா இங்கே பேலன்ஸ் பண்ணி அந்த 2வை மேனேஜ் பண்ணிவிடுவோம். புரியுதா? அடுத்தது இந்த MsO4 பாருங்கள். ஸோ சல்ஃபேட்டை அதே மாதிரி சோடியம் கார்பனேட் கூட ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இங்கே எப்படி ப்ராடக்ட் எழுதினோமோ அதே மாதிரி தான். கட் பண்ணுங்கள், இது கனெக்ட் பண்ணுங்கள், MCO3. இப்போ இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணால் என்ன வரும்? Na2SO4. அதுதான் ஃபார்முலா. பாருங்கள், இங்கே அதை போடலை. ஏன்னா சிஎலோட வேலன்சி 1, இதோட வேலன்சி 1. இது Na2SO4. ஸோ இந்த ஃபார்முலாலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னாடியே சோடியம் சல்ஃபேட்டுக்கு Na2SO4 தான் ஃபார்முலா அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனண்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுற இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் பார்க்க போகிறோம், விச் இஸ் அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். இந்த மெத்தட் பேர்லேருந்தே அயான்ஸு எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் யாருக்கு இடையில நடக்க போகுது அப்படின்னா, ஹாட் வாட்டருக்கும் அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்னு ஒரு ரெசின் இருக்குது. இவங்க 2 பேருக்கும் இடையில அயான்ஸு எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. அப்போ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? ஹாட் வாட்டரில் ஹார்ட்னஸ்க்கு காரணமான கேட்டயான்ஸ் இருக்குது, ஆனயான்ஸ் இருக்குது. இந்த கேட்டயான்ஸ் யார்? 2 பேர் தான். ஒருத்தர் Ca2+, இன்னொருத்தர் Mg2+. கரெக்டாக? ஆனயான்ஸ் யார்? பெர்மனண்ட் ஹார்ட்னஸை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். யார்? குளோரைடு, ஸோ Cl-. அடுத்தது சல்ஃபேட்டு, SO4 2-. ஸோ இவங்க தான் இந்த ஹாட் வாட்டரில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை இந்த ரெசின் யாரோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற அயான்ஸும் இதில் இருக்கிற அயான்ஸும் மாறிக்க போகிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற அயான்ஸ் இங்கே வந்துட போகுது, இங்கே இருக்கிற அயான்ஸ் இங்கே போயிட போகுது. ஸோ இங்கே இருக்கிற அயான்ஸ் அங்கே போயிடுதா? அப்போ ஹார்ட்னஸ் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். சரி, இந்த ரெசின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோலைட்ஸ். யார் இந்த ஜியோலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சோடியம் அலுமினோ சிலிகேட்ஸ். இவங்களாம் ஒரு சாலிடு கிறிஸ்டல்ஸு, ஏர்த்லேருந்து கிடைக்கிற கிறிஸ்டல்ஸ், மேன்மேடும் இருக்குது. நீங்கள் இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக +2ல் லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ இந்த சோடியம் அலுமினோ சிலிகேட்ஸோட ஃபார்முலா பாருங்கள், Na2OAl2O3 XSiO2 YH2O. இதில் SiO2 முன்னாடி X இருக்குல்ல, அது 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கலாம். H2Oக்கு முன்னாடி Y இருக்குல்ல, அது 2லேருந்து 6 வரைக்கும் இருக்கலாம். இந்த ஜியோலைட்ஸோட ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போரஸ் இன் நேச்சர். போரஸ்னா இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு உள்ள நடுவில் குட்டி 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 ஹோல்ஸ் நிறைய இருக்கும். இந்த போர்ஸில் இங்கே இருக்கு பாருங்க, சோடியம் அயான்ஸ், Na+ அயான்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் லூஸாக இருக்கும், லூஸ்லி ஹெல்டு. அப்போது இந்த ஜியோலைட்ஸ் வழியாக ஹாட் வாட்டரை நம்ம பாஸ் பண்ணுறப்ப இந்த Na+ அயானும் இவங்களுக்கு ப்ளஸ் சார்ஜ். ஸோ ப்ளஸ் சார்ஜ் இருக்க அயான்ஸ் தான் ஒன்னோட ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மைனஸ் சார்ஜ் இருக்க அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா அந்த அயான்ஸ் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரெசின் நமக்கு வேணும். ஸோ இங்கே நம்ம ஜியோலைட்ஸ் பற்றி பேசுகிறோம். ஜியோலைட்ஸில் இருக்கிற Na+, ஹாட் வாட்டரில் இருக்கிற Ca2+ஐயும் Mg2+ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹாட் வாட்டரில் Na+ எல்லாம் வந்துடும், இந்த ஜியோலைட்ஸில் ரெசினில் Ca2+ம் Mg2+ம் வந்துடும். அப்போ ஹாட் வாட்டருக்குள்ளே இப்போ Ca2+ம் Mg2+ம் இல்லை. யார் இருக்கா? Na+ தான் இருக்கிறார். Na+ ஹார்ட்னஸ்க்கு காரணமா? கட்டாயம் கிடையாது. அதனால ஹார்ட்னஸ் இஸ் ரிமூவ்டு. இப்போ சோடியமும் கால்சியம் மெக்னீஷியம் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஃபார்முலாவை வச்சுட்டு நமக்கு ஈக்குவேஷன் எழுதுறது கஷ்டமாக இருக்கும். சோடியம் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்க போகுது. ஸோ Na போட்டுடுறோம், ஜியோலைட்டை Zன்னு மென்ஷன் பண்ணிடுறோம், இங்கே 2வை போட்டுடுறோம், ஏன்னா இங்கே 2 இருக்கிறதுனால. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலாவை தூக்கிட்டு நம்ம கன்வீனியன்ஸ்க்காக எவ்வளோ பெரிய ஃபார்முலாவை சின்ன ஃபார்முலாவை ஆக்கிட்டோம் பாருங்கள். இந்த Na2Z அப்படிங்கிறது இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசினான ஜியோலைட்டை குறிக்குது.
இப்போ நான் ஈக்குவேஷனை எழுத போகிறேன். ஸோ ஜியோலைட்ஸ் கூட Na2Z கூட ஹார்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணுறோம். ஹார்ட் வாட்டரில் இருக்கிற Ca2+ ஆர் Mg2+ அண்டுன்னு சொல்லலாம். Ca2+ Mg2+ ரெண்டுமே சரி. அப்போனா இதை எடுத்துட்டு நம்ம பொதுவாக M2+ன்னு எழுதிப்போம். அப்படி தான் டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த M2+ எதை டினோட் பண்ணுது? கால்சியம் அயான் ஆர் மெக்னீஷியம் அயான். இப்போ ரியாக்ட் பண்ணுறாங்க. என்ன ஆகும்? Na இருக்கிற இடத்துல M போயிடுவார். அப்போது MZன்னு வந்துடும். சரி, இங்கே 2 இருக்கே, நீங்கள் ஏன் இங்கே 2 போடல? ஏன் 2 போடலன்னா இது இப்போ இங்கே 2 இருக்குது, சார்ஜில் 2 இருக்குது, அதனால் இங்கே போடக்கூடாது, போட தேவையில்லை. அப்போ வெளியில் யார் வந்துடுவா? Na+ வந்துடும். சோடியமுக்கு ஒரு ப்ளஸ் தான், 2 இருக்காங்க, அதனால் 2 Na+ வந்துடும். இந்த 2 Na+ எங்கே இருக்கும்? தண்ணிக்குள்ளே போயிடும். இது எங்கே இருந்துச்சு? இந்த M2+, இது ஹார்ட் வாட்டருக்குள்ளே இருந்துச்சு. இப்போ இது போயிட்டு அதுக்கு பதிலாக Na+ வந்துடுச்சு. அப்போ ஹார்ட்னஸ் இஸ் ரிமூவ்டு. இப்போது அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணுங்களேன். இது ரெசினு, இது ஹார்ட் வாட்டர். கரெக்டாக? இதுதான் ஹார்ட் வாட்டர். இது யார்? ரெசின். இது ரெசின். இப்போ ரெசின் வழியாக ஹார்ட் வாட்டரை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ரெசினில் இருக்கிற சோடியம் அயான்ஸ்லாம் தண்ணியில் வந்துடுச்சு. ரெசினுக்குள்ளே இந்த ஹார்ட்னஸ்க்கு காரணமான அயான்ஸ் போய் உள்ளே சேர்ந்துடுச்சு. அப்போது நேரம் ஆக ஆக ரெசின் பாருங்கள் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்போது ரொம்ப நேரம் கழித்து ரொம்ப நேரம் இந்த ப்ராசஸை செய்ய முடியாது, இன்எஃபெக்டிவாக ஆகிடும். காரணம் ரெசினில் சோடியம் இல்லை, இந்த ஹார்ட்னஸ்க்கு காரணமான கால்சியமும் மெக்னீஷியமும் வந்துடுச்சு. அப்போ இந்த ரெசின் என்ன பண்ணணும்? நம்ம திரும்ப சோடியம் வர வைக்கணும், ரீஜெனரேட் பண்ணணும். அதுக்காக இந்த யூஸ்டு ரெசினை எடுத்து சோடியம் குளோரைட் கூட ட்ரீட் பண்ணுறோம். யூஸ்டு ரெசினோட ஃபார்முலா என்னது? MZ. இதை சோடியம் குளோரைடை இந்த ரெசின் வழியாக சோடியம் குளோரைட் கரைஞ்ச சொல்யூஷனை பாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகிடுது? இந்த M போயிட்டு இந்த Na வந்துடுது. ஸோ எப்போ அங்கே Na வருதோ நீங்கள் 2 போட்டே ஆகணும். Na2Z ப்ளஸ் M. இந்த Mக்கு பாருங்கள் 2+ தானே, M2+. அப்போ 2 Cl கூட சேர்ந்துடும். இங்கே ஒரு Cl ஃபார்முலாவில் இருந்தாலும் 2 Cl கூட சேர்ந்து MCl2 ஃபார்ம் ஆகிடும். சப்போஸ் இது கால்சியமாக இருந்தால் கால்சியம் குளோரைட், மெக்னீஷியமாக இருந்தால் மெக்னீஷியம் குளோரைட். ஸோ இந்த MCl2வை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரெசினில் திரும்பவும் சோடியம் இருக்கிற ரெசின் கிடச்சிடும். அதை திரும்ப இந்த மெத்தட்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டயோனை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஆனையோனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது, சரியா? பட் நமக்கு இங்கே இல்லைன்றதுனால அதை நான் உங்களுக்கு சொல்லலை.